ஜூன் மாதம் 14ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உம்முடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறவரே, நன்றி சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி, உம்மை போல ஒரு தெய்வம் எங்களோடு கூட பயணிக்கிறவர், இம்மானுவேலாய் நீதியின் வலது கரத்தினால் எங்களை பற்றி பிடிக்கிறவராய், எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் இடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை பாதுகாக்கிற தெய்வமாய், அப்பா எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வமாய், ஒருவருமில்லை என்று அறிக்கையிட்டு உம்முடைய பேரன்பிற்காகவும் உம்முடைய பேரிரக்கத்திற்காகவும் நன்றி சொல்லி ஒரு குடும்பமாய் உம்மை ஆராதிக்க அன்னை மரியாளோடு விண்ணக கூட்டத்தினரோடு காவல் சமரசுகள் மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து உம்முடைய பரிசுத்தத்தை அறிக்கையிட்டு அப்பா உம்மை நாங்கள் ஆராதித்து தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி உமக்குரிய மகிமையை உமக்குரிய ஆராதனை செலுத்தி இந்த இரவேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் சென்ற இடங்கள், சந்தித்த மனிதர்கள், கையிட்டு செய்த வேலைகள், நாங்கள் அப்பா சந்தித்த ஒவ்வொரு சூழ்நிலைகளில் உம்முடைய பிரசன்னமுடன் இருந்ததற்காக நன்றி. உம்முடைய கரம் எங்களை தாங்கினதற்காக நன்றி. எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை தாங்கி கொண்டதற்காக, எங்களை அரவணைத்து கொண்டதற்காக, எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஐயா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல எங்களை நேசிக்கிறவர், விட்டு கொடுக்காதவர், எங்கள் சார்பில் செயலாற்றுகிறவர், எங்களுக்காக பரலோக மகிமை துறந்து இறங்கி வந்தவர், மரணத்தை ருசி பார்த்தவர், மரணத்தை ஜெயித்தவர், சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி, உடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலினால் எங்களை நிரப்பி அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா நீர் பரிசுத்தர் 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 என்று சதா காலமும் இடைவிடாமல் உம்மை துதித்து கொண்டிருக்கிற இந்த பரலோக கூட்டத்தினரோடு இணைந்து நாங்கள் ஒரு மனதாய் உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் அசைவு ஆடுகிறவர் நீர், ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகிறவர் நீர், தாவீதின் திறவுகோலை உடையவர் நீர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் சர்வ வல்லமையுள்ளவரும் சகலத்தையும் புதிதாக்குகிறவரும் விண்ணகத்தை அரியணையாக்கி மண்ணகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்ற எங்கள் பரலோக தகப்ப நீர் ஒருவரே ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஐயா நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஒரு மனதாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம், ஆராதித்து பாடுகிறோம், நன்றி சொல்லி பாடுகிறோம். உம்முடைய தெய்வீக நாமத்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை, விண்ணிற்கும் மண்ணிற்கும் எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே உன்னத நாமத்தை, இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தை அப்பா நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். இயேசு ஒருவரே மீட்பர், இயேசு ஒருவரே உண்மை, இயேசு ஒருவராலே அன்றி வேறு ஒருவராலும் மீட்பு இல்லை என்று சொல்லி ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நாங்கள் அறிக்கையிட்டு அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை நாடி தேடி வருகிறோம் ஆண்டவரே. அநேக நேரம் நாங்கள் உம்மை விட்டு வெகு தொழில் சென்று இருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை விட்டு, உம்முடைய இரக்கத்தை விட்டு, உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் வெகு தொழில் சென்று இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு கொடுப்பதில்லை. எங்களை விட்டு கொடுக்காதவராய், எங்களுக்காக இறங்கி வந்து பரிந்து பேசுகிறவராய், எங்களுக்காக அப்பா ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் செய்கிற செய்து முடிக்கிறவராய், நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களுக்கு காரியங்களை செய்து கொடுக்கிற தெய்வம் உடைய வார்த்தையின் எங்களோடு கூட இடைபடுகிறீர் அப்பா. எங்களை ஆற்றுப்படுத்துகிற, எங்களை தேற்றுப்படுத்துகிற, எங்களை பலப்படுத்துகிற, எங்களை திடப்படுத்துகிற, எங்களை நெறிப்படுத்துகிற, எங்களை ஸ்திரப்படுத்துகிற, எங்களை நிலைநிறுத்துகிற, எங்களை கண்டித்து திருத்துகிற உடைய வார்த்தையினால் அப்பா நீர் எங்களை தூய்மையாக்குகிறீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர், எங்களை நெறிப்படுத்துகிறீர். ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல் உடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள் எங்களை மூடி மறைக்கிறீர். நன்றி சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு நாளும் இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வலினும் கூர்மையான உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு கூட இடைபடுகிறேன். உமக்கு நன்றி அப்பா. மனிதர்கள் எப்படி கொடுத்த வாக்குறுதிகளை மீறுபவர்களாகவும் ஆணையிட்டு கூறியதற்கு எதிராகவும் செயல்படுகிறார்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கு அப்பா இதோ இன்றைய நாளின் நற்செய்தி வழியாக எங்களுக்கு எடுத்துரைக்கின்றீர் அப்பா. நற்செய்தி வாசகத்தில் இதோ பொய் ஆணை இட வேண்டாம் என்று கூறுகிறீர். ஆமாண்டவரே, நீர் வாழ்ந்த காலத்தில் அநேகர் உம்மீதும் விண்ணகத்தின் மீதும் மண்ணகத்தின் மீதும்
எருசலேமின் மீதும் ஆணையிட்டு பேசினார்கள். இப்படி செய்ததால் அவர்கள் தேவையில்லாமல் உம்மையும் உம்முடைய நாமத்தையும் உள்ளே இழுத்தார்கள். அதனால் தான் நீ ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மீதும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மீதும் ஆணையிட வேண்டாம் என்றது அவரின் கால்மனை. எருசலேமேலும் வேண்டாம் என்றால் அது பேரரசி நகரம் என்று கூறுகிறீர். எதன் மீதும் ஆணையிடக்கூடாது என்று வலியுறுத்தி எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, உம்மிடம் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தால் அதை மீறக்கூடாது என்பதை பழைய ஏற்பாடு சொல்லும் பாடமாக எண்ணிக்கை புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். ஆனால் இஸ்ரேலரோ அப்பா தாங்கள் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்தார்கள். பொய்யான தெய்வங்களை வழிபட்டு போலியான வாழ்க்கை வாழத் தொடங்கினார்கள். அதனாலே நீ அவர்களை தண்டித்து அநேக தேசத்தினுடைய கரங்களில் அவர்களை அடிமையாக ஒப்பு கொடுத்தீர். அப்பா, நீர் உம்மீது உம்மிடம் நாங்கள் காரியத்திலும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மீறாமல் உமக்குரியவற்றில் நாங்கள் அப்பா உண்மையுள்ளவர்களாக, அப்பா எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவர்களாக, உமரியமானவற்றை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களால் செய்ய முடியாத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்காமல், அப்பா எங்களால் செய்யக்கூடிய செயல்களை மட்டுமே நாங்கள் செய்து அவற்றில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக வாழ இதோ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மீது ஆணையிடுகின்ற தவறான போக்கை விட்டுவிட்டு உமக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ இன்று நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். அப்பா, என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் இருப்பது போல உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. உயிருள்ள கடவுளாகிய உண்மையுள்ள கடவுளாகிய உமக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக, இரக்கமும் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ள உமக்கு உண்மையுள்ளவர்களாக, உம்மை அன்பு செய்கிறவர்களாக, அப்பா உமக்கு பிரியமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிறவர்களாக வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ நீர் உமோடு கூட இணைந்திருக்கிற எவரும் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார் என்று புனித பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமாண்டவரே, உம்மோடு கூட இணைந்து வாழுகிற வாழ்க்கை தான் உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை. எங்களுக்காக இறந்து, எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக உயிர்த்த உம்மோடு நாங்கள் இணைந்து வாழும் பொழுது உம்முடைய உயிர்த்தெழுதலில் நாங்கள் பங்கெடுப்போம். அப்படியாக உம்மில் இணைந்து வாழுகிற நாங்கள் புதிய படைப்பாயிருப்போம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். ஆமாண்டவரே, கிறிஸ்துவாகிய வாயிலாக பரலோகத்தோடு அப்பா பிதாவோடு நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நாங்கள், ஒரு காலத்தில் பாவத்தின் வழியாக, பாவத்தின் நிமித்தமாக அடிமைகளாக இருந்த நாங்கள், இப்பொழுதோ உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால், கிறிஸ்துவனுடைய பரிசுத்த இரத்தத்தினால், கிறிஸ்து வாயிலாக நாங்கள் அப்பா பிதாவோடு பரலோகத்தோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒப்புரவாக்கும் செயலை நீர் எங்கள் ஒவ்வொருவரிடம் ஒப்படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கிறிஸ்துவனுடைய தூதுவர்களாக நாங்கள் இருக்கிறோம், உம்முடைய தூதுவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்படியாக உம்முடைய சார்பில் அப்பா நாங்கள் அநேக இருதயங்களை, உடைக்கப்பட்டிருக்கிற உள்ளங்களை, வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு, பலவீனங்களோடு, சோர்வுகளோடு, பல்வேறு வகையான வாழ்க்கை சூழலை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையோடு அப்பா நாங்கள் ஒப்புரவுப்படுத்தி உம்மோடு கூட ஒப்புரவாக்கி, அவருடைய வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளோடு அவர்களை ஒப்புரவாக்கி உம்மோடு இணையக்கூடிய, உம்மோடு உமக்காய் வாழக்கூடிய அப்பா ஒரு நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எங்களை முழுவதுமாய் நாங்கள் உமக்கு தருகிறோம். உடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு, வல்லமைக்கு எங்களை தருகிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக, பெயராக, குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எல்லா விதமான கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள், சோர்வுகள், வாழ்க்கையின் எல்லா போராட்டங்கள், இயற்கை அசம்பாவிதங்கள், ஆபத்துகள், விபத்துகள் எல்லாவற்றிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படி, உடைய மகா பரிசுத்தம் ரத்தத்தின் பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகள் உண்டாகும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த விமான விபத்தில் பலியாகி இருக்கிற ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் பரலோக வான்வீட்டிலே உம்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதித்து அப்பா அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அப்பா அந்த இறந்து போன சடலங்களை அவர்கள் மீட்டு தரும்படியான அப்பா ஆற்றலையும் வல்லமையும் தரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தங்களுடைய உறவுகளை இழந்து போயிருக்கிறவர்கள் அப்பா இழக்க முடியாத, அப்பா மீட்டு கொள்ள முடியாத இழப்பை சந்தித்திருக்கிற அவருடைய இருதயங்கள் பலப்படுத்தப்படும்படி, ஆற்றலையும் தைரியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி உடைய பரிசுத்த அன்புனால, பரலோக அன்புனால, தெய்வீக பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உலகம் தர முடியாத அன்பும் அமைதியும் சமாதானமும் அவருடைய உள்ளங்களை நிரப்புவதாக. இன்றைய நாளில் மரித்திருக்கிற ஆத்துமங்கள்
ஆத்துமங்கள், யாரும் நினையாத ஆத்துமங்கள், உத்திரிசலத்தில் வேதனையும் ஒவ்வொரு ஆத்துமங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட உடைய பிரசனம் தங்குவதாக. எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள், உடலோடு உள்ளத்தோடு ஆவியோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள், சாத்தான் விரிக்கிற வலைகள், கண்ணிகள் எல்லாவற்றிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நீ விடுதலை தருவீராக. அப்படியாக இந்த இரவு வேளை அந்த ஜெபத்தில் இணைந்து குடும்ப கருத்துகளுக்காக, வியாதிகளுக்காக, கடன் பாரங்களிலிருந்து சுகம் பெறுவதற்காக, அப்பா கடன் பாரங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, திருமண வாழ்க்கைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இன்னும் பல்வேறு விண்ணப்பங்களுக்காக ஜெப உதவி கேட்டிருக்கிற ஒரு மகனுடைய மகளுடைய அப்பா விண்ணப்பங்களும் பரலோகத்தை நோக்கி எட்டுவதாக. அப்பா நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் பரலோகம் திறக்கப்படுவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.